வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ வச்சு மீல் மேக்கர் கிரேவி செய்யலாம். வாங்க அதை ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, சோம்பு போட்டிருக்கோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளியும் 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா சுருளை வதங்கணும். இது வதங்க தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்ல சூப்பர் சைடிஷ் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கிடலாம். இது நல்லா சுருளை வதங்கணும். இப்போ இந்த நேரத்தில் இது வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கை நம்ம டைரெக்டாகவே அப்படி நறுக்கி போட்டு வதக்கிக்கிடலாம். அந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம அவிக்காமல் போட்டிருக்கோம், அதனால். அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிரேவி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காயில் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். சைட் பை நம்ம மீல் மேக்கரையும் வெந்நீரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிட்டோம். உப்பு போட்டுட்டு இது நல்ல கொதி வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் கசகசா மட்டும் வச்சு நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ மீல் மேக்கரும் அவிஞ்சிச்சு. இந்த மீல் மேக்கரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் விழுதை நம்ம இதோட சேர்த்துக்கிடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து நல்ல தளபுலன்னு கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ போட்டு செஞ்சுருக்கோம். அப்படி மட்டன் குழம்பு நீங்கள் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.